12th Maths Chapter 1 Exercise 1.3ல first sumல third subdivision பார்க்கலாம். Solve the following system of the linear equation by matrix inverse method. இந்த equation கொடுத்துருக்காங்க, இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. சரிங்களா? கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன். இது என்ன ஃபார்மில் எழுதுனா மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதுகிறேன். 2 3 minus 1 1 1 1 3 minus 1 minus 1 எலிமெண்ட் வந்து x y z. இங்கே வந்து 9 9 minus 1. இது என்ன ஃபார்மில் இருக்குன்னா ax = bங்கிற ஃபார்மில் இருக்குது. இப்போ எக்ஸுங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் a இன்வர்ஸ் = b. சரிங்களா? a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கிறோம். இந்த a வச்சுக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ள ரோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 2 × -1 ஃபர்ஸ்ட் உள்ள ரோ விட்டுறோம், காலம் விட்டுறோம். அப்போ -1 +1 திருப்பி -3. இதில் உள்ள ரோவையும் காலத்தை விட்டிங்கன்னா -1 -3. அடுத்தது +1, இங்கே -1 இருக்குது, அதனால் -1 போட்டுக்கிறேன். அடுத்தது இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -1 -3. இப்போ 2 × 0 -3 to -4 -1 × -4. அப்போது -3 × 3 × 4 12 minus of minus plus 1 × 4 4 minus of minus plus 4. அப்போ இங்கே என்ன வருதுன்னா 16 வருது. 16 not equal to 0, அதனால் a inverse exist. நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? adjoint of a கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? adjoint of a is equal to first 2 எடுத்து ரோவையும் கலத்தையும் விட்டால் -1 +1. அடுத்தது -3 எடுத்து ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -1 -3. அடுத்தது 1 எடுத்துகிட்டு இதோட ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா ப்ளஸ் போட்டு -1 -3. அடுத்தது இந்த 1 எலமெண்ட் எடுத்துகிட்டு இதோட ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா ப்ளஸ்க்கு அப்புறம் இங்கே மைனஸ் வரும், திருப்பி மைனஸ், இங்கே -3 -1. அடுத்தது இங்கே ப்ளஸ் வரும். 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -2 +3. அடுத்தது மைனஸ் வரும். இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா -2 -9. அடுத்தது 3ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா இங்கே மைனஸாக இங்கே ப்ளஸ் வரும், 3 + 1. அடுத்தது வந்து இங்கே மைனஸ், இதில் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 + 1. அடுத்து இந்த -1 எடுத்துக்கிடுங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் 1ல் உள்ள ரோவையும் காலத்தையும் விட்டிங்கன்னா 2 -3. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா இது வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் டி போட்டுக்கணும், கோஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்போஸ். அப்போது இது வந்து இதோட ஆன்சர் இங்கே என்ன வருதுன்னா 0 4 -4 4 1 11 3 + 1 4 -3 இங்கே -1 டிரான்ஸ்போஸ் டி போட்டுக்கணும் மேலே. இப்போது இதை சேஞ்ச் பண்ணுறேன், டிரான்ஸ்போஸ் எடுக்கிறேன். டிரான்ஸ்போஸ் எடுத்தால் என்ன வருது? ரோ வந்து காலமாக மாறும், காலம் வந்து ரோவாக மாறும். அப்போ 0 4 4 4 1 -3 -4 11 -1. இதான் என்னதுன்னா நமக்கு adjoint of a. இப்போ ஃபார்முலா என்னது? a inverse b, x = a inverse b. இப்போ a inverse வந்து நமக்கு a inverse என்னது? 1/determinant of a என்னது 16. adjoint of a வந்து இது அப்படி எழுதிக்கிறேன். 0 4 4 4 1 -3 -4 11 -1. b வந்து நம்மளுக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க. b என்னதுன்னா 9 9 -1. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். 1/16 போட்டுக்கிறேன்.
0, 0 9s are 0, 4 9s are 36, 4 1s are minus 4. At the second row, 4 9s are 36, 1 9s are 9, minus 3 9s are minus 3s are minus 3 plus 3. At the third row, first column, minus 36, 11 9s are plus 99 plus 1, 1 1s are 1. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1/16 equal to இங்கே 32, இங்கே வந்து 48, 36 கூட ஒரு 3 ஆட் பண்ணால் 39, 39 கூட 39 ஆட் பண்ணால் 48. அடுத்து 99, 99 100, 100லேருந்து 36 போனால் 64. இப்போ ஒரு 36ஐயும் உள்ளே கொண்டு 1/16 போனால் 36/16, 48/16, 64/16. இப்போ இதை கட் கொடுத்தா நம்மளுக்கு இங்கே ஆன்சர் என்ன வருதுன்னா 260 சார் 36, அப்போ 2, இங்கே 3 16s are 48, 4 16s are 64. இங்கே என்ன இருக்கும்? எக்ஸ், கேபிட்டல் எக்ஸ்னா எக்ஸ் ஒய் ஜெட், கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, y is equal to 3, z is equal to 4. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.